அனைவருக்கும் வணக்கம். இதை நம்மால் கேட்டாருங்க. வந்தோடனே ஒரு கேள்வி, அது பதிவாச்சு என்னன்னு தெரியல. இருந்தாலும் திருப்பி சொல்லிடுறேன். தங்கம் போட்டா பாசிட்டிவ் எனர்ஜியா அப்படின்னு கேட்டாரு. அப்படி தங்கம் போட்டாவெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் வரவே வராது. ஆனால் தங்கத்துக்கு ஏன் அந்த மதிப்பு இருக்குதுன்னா, மொத்தம் இந்த பிரபஞ்சத்திலேயே இன்னும் வெவ்வேறு அண்டங்கள்லேயே தங்கம் ஒன்று தான் சிதையாத, உருமாறாத, உருக்குலையாத ஒரே பொருளுங்க. தங்கம் தான் நிறைவடைந்த பொருள். தங்கமாகவே தான் இருக்குது. மற்றது எல்லாமே ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா மாறிட்டே இருக்கு. உங்களுக்கு இரும்பு துரு பிடிச்சி காணாமல் போயிடுது. ஆனால் தங்க துரு பிடிச்சி காணாமல் போகவே போகாதுங்க. அதுதான் தங்கத்துக்கு மதிப்பு. சித்தர்கள் சொன்ன தத்துவமே அதுதான். நம்ம உடம்ப தங்கம் ஆக்கிட்டோம்னா, தங்கம்னா இந்த தங்கம் நினச்சிக்காதுங்க, தங்கமாட்டா ஆக்கிட்டோம்னா தான் அழியாமல் அப்படியே இருக்கு. அப்படி ஆக்குனாங்க அவங்க. அதைத்தான் நம்ம ஆள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு மூலம் காத்துங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை எது கொடுக்கும்னா காற்று தான் கொடுக்கு. நம்மளுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் காற்று. அதுதான். அது குறைவாச்சுன்னா தான் நோய், முதுமை, மரணம் எல்லாம் வருது. அது கம்மியாகாமல் சித்தர்கள் பார்த்துட்டாங்க. அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ உயிராற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. உயிர் அப்படிங்கிறது சாரிங்க, உயிருங்கிற மனம். இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கிறேன், யாருக்கு தெரியல. நான் சித்தர் நூலில் படித்தது. அதாவது மனம் என்றால் என்ன? மனம் என்பது உயிரின் படர்கை நிலை. உயிரினுடைய படர்கை நிலை தான் மனம். அப்போ உயிராற்றல் அதிகமாக இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்குது. வேற மனசு இங்கே இருக்குது அங்கே இருக்குதெல்லாம் இல்லை. உடம்பே பூரா மனசு தான். அந்த நம்ம நவீன அறிவியல் சொல்கிறது, உடம்புல 65 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க. அதிலிருந்து 1 விழுக்காடு கம்மியானாலும் நோய். அப்புறம் 2 விழுக்காடு கம்மியான இன்னும் நோய். அப்புறம் நம்ம ஒரு வீடியோ கூட அந்த ஸ்ட்ரீட் லைட் சேனலில் போட்டிருந்தாங்க. உடம்பு ஆக்சிடேஷன் ஆகிட்டே இருக்குது. எப்படி வெளியில் போட்டால் இரும்பு ஆக்சிடேஷன் ஆகி துருப்பிடிச்சு காணாமல் போகுதோ, அதே மாதிரி ஆக்சிஜன் நம்மளை எப்படி சின்ன வயசில் வளர்க்குதோ, அதே ஆக்சிஜன் போக போக மிடில் ஏஜை தாண்டி பின்னாடி வர வர நோய் வர வைக்கி, முதுமை வர வைக்கி, எல்லாமே அந்த ஆக்சிஜன் தான் பண்ணுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது நவீன அறிவியல் சொன்னதுங்க. அப்போ அந்த ஆக்சிஜனை அழியாத காற்றா மாற்றி உள்ளே வச்சுக்கிறதுங்க. அதுதான் சித்தர் நூலையெல்லாம் படிச்சிங்கன்னு தெரியும். அவங்க நிறையா விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மூச்சு பயிற்சி அல்ல அது. மூச்சு பயிற்சிக்கு மேலே இன்னொன்று இருக்குது. மூச்சு பயிற்சி செஞ்சாலே நிறையா பலன்கள் கிடைக்கும். நோயை தள்ளி போடலாம், முதுமையை தள்ளி போடலாம். அப்போ அந்த காற்று பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குதுங்க. ஏன்னா மனம் என்பது உயிரின் படர்கை நிலை. உயிர் என்பது உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் அளவு. அது குறைஞ்சா முதுமை வரும், முதல்ல நோய் வரும், அப்புறம் முதுமை வரும், அப்புறம் மரணமும் வரும். அதனால இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சித்தர் ரேஜுக்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் சித்தர்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, கலியுக முடிவில் நிறையா சித்தர்கள் உருவாவாங்க அப்படின்னு. அது பார்ப்போம், உருவாகிட்டு. சரி, நோய் வராமல் முதுமை வராமல் எல்லாம் தள்ளி போடுறது எப்படின்னா உணவுல தான் இருக்குதுங்க. அதுவும் காய்கறி உணவுகளில் தான் இருக்குது. அளவாக திங்கணும். குறவழி வரைக்கும் தின்னோம்னா உள்ள காற்று போகிறக்கே வழி இருக்காது. போட்டு செடிஞ்சிட்டோம்னா அதே பல நோய்களை உண்டாக்கு. அதனால தான் அளவாக சாப்பிடணும். சாப்பாட்டில் நான் ஆய்வு பண்ணி, என்னையவே வச்சு ஆய்வு பண்ணிட்டு சில நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி பல பிரச்சனைகளை தீர்த்ததில் 1வது இடம் காய்ங்க. காயில் நம்ம பூசணிக்காய், சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், இந்த நம்ம நாட்டு காய்க்கு தான் இருக்குதுங்க. இங்கிலீஷ் காயெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் காயில் எனக்கு தெரிஞ்சு முள்ளங்கியும் முட்டைக்கோசும் நல்லா வேலை செய்யுது. இது ஒன்று. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது கீரைகள். 3வது இடத்துல இருக்கிறது பழங்கள். 4வது இடத்துல இருக்கிறது நட்ஸு. இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி இருக்கிறது. 5வது இடத்துல இருக்கிறது மில்லட்ஸு. 6வது இடத்துல தான் அரிசி வருதுங்க. சரிங்களா? அப்போ காய்கறி தினசரி சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு பேரூட்டச்சத்துக்கள் மட்டும் சாப்பிட்டே இருக்கிற, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு இதையும் மட்டும் தின்னுட்டே இருக்கிற, இந்த நுண்ணூட்டங்கள் அப்படிங்கிறது தானியங்கள்லையுமே இறைச்சியிலையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. இதில் காய்கறி, பழங்கள், கீரைகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ காய்கறி, கீரை, பழங்கள் நம்ம அதிகமாக எடுக்கணும். நீங்கள் 3 வேளையாக பிரிச்சுக்குங்க. ஒரு வேளை தானியங்கள் கூட்டுறலாம், ஒரு வேளை பழங்கள் கூட்டுறலாம், ஒரு வேளை காய்கறி கூட்டுறலாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு கறி சாப்பிட்லாம். அன்னாடம் சாப்பிட்டா புரதமச்சா போய் அது கிட்னி போட்டு தள்ளிடு. அதனால் இது இன்னைக்கு நம்ம ஆள் கேட்டதுனால இந்த பதிவு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது இயற்கை ஆர்வலர்கள்லாம் சொல்லி ஓஞ்சி போய் விட்டுட்டாங்க. இப்போ சுகர்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனாவே முதல்ல காய்கறி, கீரையெல்லாம் நிறையா சாப்பிடுங்க, இந்த பழமெல்லாம் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுமே சொல்றதில்லை. இவங்களுக்கு சொன்னால் கேட்க போகிறதில்ல. அதனால வர்றையா
மாத்திரை கொடுக்குறா, ஒரு 6 மாதம் ஓடுதா, நல்லாகாது, சுகர் எச்சாகு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டோஸ் அதிகமான மாத்திரை, அப்புறம் அப்படியே இன்சுலின் அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் சொல்லி போர் அடிச்சிருது. யாருமே வந்து ஃபாலோ பண்றது இல்லையல்ல. அதே மாதிரி தான் இயற்கை ஆர்வலர்கள்லாம் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க முதல்ல வீடியோல. இப்ப யாரும் சொல்றதில்ல. எனக்குமே சொல்லி சடைஞ்சிடுதுங்க. 1000 பேர்த்துக்கு சொன்னா ஒரு ஆள் தான் கேட்குறாங்க. மத்தவங்கலாம் வந்து அந்த பழைய லைஃப் ஸ்டைல்லயே இருக்கோணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் உடம்பு ரெடி பண்ணிட்டு, மறுபடியும் கறி திங்கோணும், பிரியாணி திங்கோணும், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனா 40 ஐட்டத்த பஃபே ஐட்டம்னு போட்டு அப்படி சாப்பிடணும். அதில தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மாழ்வார் இதைய சொல்லிட்டு போயிட்டாரு. "இந்த உணவு முறை நம்மை நோயாளியாக்கும்" அப்படின்னு. அதனால இவ்வளவெல்லாம் நம்ம சாப்பிட தேவையில்ல. தினம் ஒரு துண்டு பூசணிக்காய், ஒரு துண்டு சுரக்காய், ஒரு வெள்ளரிக்காய் இருந்தா போதுங்க. 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய் இருந்தா போதும். ஒரு நாள ஓட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவு சாப்பிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் 99% பிரச்சனைகளை காய்கறியை வச்சு மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்புறம் ஏய்யா நீ பழச்செடி நடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீன்னு கேட்குறீங்களா? காயவே தின்னா மனுஷனுக்கு வெறி பிடிச்சிக்கு. வெறினா எப்படிங்க? ரொம்ப இதாயிக்கு. ஏன்னா அதில இனிப்பெல்லாம் இல்லையல்ல. அதனால ஒரு கொய்யாப்பழம், ஒரு மாதுளம்பழம் அப்படி சேர்த்து எடுத்துட்டா வயிறு சுத்தமா இருக்கு. நம்ம ஆக்ஸிஜன் லெவல் வந்து கூடிட்டே இருக்குங்க இயற்கை உணவுல. அப்போ வந்து மனம் புத்துணர்ச்சியாவே இருக்கு. உயிராற்றல் அதிகமாயிக்கு. குழந்தை பொறக்கிறதுல இருந்து பல்வேறு நோய்கள், இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அத சொல்றேன். அந்த குழந்தையின்மை, அதுக்கு காரணம் உயிராற்றல் குறைவுதான். நோய்களுக்கு காரணம் உயிராற்றல் குறைவுதான். உயிராற்றல்னு என்னன்னு நான் இப்ப சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழங்க. எலுமிச்சம்பழம் இருக்கிறதுல பவரான ஒரு கனி. பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எலுமிச்சம்பழம். ஆனா, இன்னைக்கு ஹைபிரிட் எலுமிச்சம்பழமெல்லாம் கடைக்கு வந்துருச்சு. அது இல்லாம நல்ல நாட்டு வெரைட்டி ஒண்ணு புடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அது பாருங்க, காய் இப்படித்தான் இருக்கு. நல்லா ஷைனிங்கா இருக்கு. காய் இந்த சைஸ் தான் இருக்குங்க. ஆனா வந்து சும்மா சுர்ருன்னு இருக்கு. இது உருண்டை எலுமிச்சை தான். கிட்ட கொண்டு வந்து காமிங்க பால். இதுக்கு நோய் வராது. இது நல்லா வறட்சி தாங்கக்கூடிய ரகமுங்க. கிட்டத்தட்ட மானாவாரி மாரி ஒரு பக்கிருந்து எடுத்துட்டு வந்தேன். மரத்த ஏன் பதிவு பண்ணலின்னு கேட்டுறாதீங்க. மரத்தை எடுத்து போட்டா மரத்துக்காரங்க சங்கடப்படுறாங்க. அதான் இந்த சைஸ் தான் வரும். காய் நல்லா ஷைனிங்கா இருக்குங்க. நல்லா வாசமா இருக்கு. நல்ல மணம் இருக்கு. நல்லா சாறு அதிகமா இருக்கு. நல்ல புளிப்பு இருக்குங்க. சும்மா நாக்குல ஒரு சொட்டு விட்டாலே மண்டையில முடி எந்திரிச்சு நிக்கிற மாரி இருக்கு. இந்த கண்ணெல்லாம் வந்து இந்த வருஷம் ஆடி மாசம் கடைக்கு எடுத்துக்கலாம். எனக்குமே சொல்லி சொல்லி போர் அடிக்குதுங்க. அதனால தான் அதிகமா வீடியோ போடுறதில்ல. அதாவது வந்து இங்க பேசி எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தவே முடியாது. செயல்பட்டா தான் முடியுங்க. என்னத்த வேணாலும் செய்ய முடியும் மனுஷனால. அவ்வளவு ஆற்றல் கொண்டவன் மனுஷன். ஆனா நம்ம அப்படி மாற்றத்துக்கு உண்டான எதையும் பண்ணாம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். உயிர் சங்கிலியில் மனிதன் ஒரு கண்ணி அல்ல. ஏன்னா இங்க மனுஷன் இல்லைன்னா எதுவுமே நின்னு போகாது நடக்காம. ஆனா மனுஷன் நினைச்சா இயற்கையை விட என்னென்னமோ செய்யலாம். நேச்சரா செய்யறதை விட இயற்கையை வந்து எப்படி வேணாலும் மேம்படுத்தி கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகணும்னு நினைங்க. ஒரு உணவுக்காடு வச்சுக்கங்க. ஒரு காய்கறி தோட்டம் வச்சுக்கங்க. நோயே இல்லாமல் வாழ்ந்துக்கலாம். உடம்புல பிரச்சனைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நேச்சுரோபதி டாக்டர் ஒரு கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க சொல்ற ஐடியாவில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருங்க பால். இந்த எலுமிச்சம் செடி வந்து வர்ற ஆடி மாதம் கிடைக்கு. அப்போ வந்து ஞாபகம் வச்சு எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.